அழகு நிற பொன்னாடு நீர்வளம் நிலவளம் பொருந்திய மாபெரும் புண்ணிய நாடாகப்பட்ட என்ன ஒரு மாநகரம் என்றால் செல்லப்பிள்ளை குட்டை. அப்படி என்றால் நீதி அயோத்தி மாநகருக்கு ஒப்பான மாநகரம். நீர்வளம் நிலவளம் அனைத்தும் பெருகிய ஒரு புண்ணிய மாநகரம் என்று சொன்னார்கள். அப்படி இருக்கும்போது நீதி அயோத்தி மாநகருக்கு ஒப்பான இந்த செல்லப்பிள்ளை குட்டை என்றால் நம்மளுக்கு எல்லாம் தாய் திருநாடு. அப்படி இருக்கும் இந்த தாய் திரு நாட்டிலே எதற்காக இன்று கலை விழாவாகப்பட்டது ஐயா நடந்து கொண்டிருக்கிறது தெரியுமா? பெருமாள் பண்டிகை முன்னிட்டு ஒரு அனுமதி கொடுத்து நம்மள தெருக்கூத்து நடிக்க வச்சிருக்காங்க. ஆமா, கோவில் இல்லாத ஊரில குடியிருக்க கூடாதா? சரிங்க ஐயா. கோவில் என்று ஒன்று இருந்தால் அதை பூட்டி வைக்க கூடாது. காலை மாலை பூசைகள் நடக்க வேண்டும். ஆமாங்க. வருடத்திற்கு ஒரு முறை திருவிழா நடக்க வேண்டும். ஆமா. 12 வருடத்திற்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்கணும். ஆமாங்க. அப்படி நடந்தால்தான் மாதம் மும்மாரி மலைகள் பொழிந்து இங்க இருக்கும் மானிடர்கள் எல்லாம் சுகமாக வாழ்வார்கள். ஆமாங்க பகவானே ஐயா. எங்க ஊர்ல திருவிழா போடாத மழை பெய்யாத காஞ்சிட்டு கிடக்குங்க. இருந்தாலும் 5 ஏக்கர் பாதுகாப்பு காஞ்சி போச்சுக்கணும். எது கூத்தாடும்? அப்படியா? இருக்கட்டும், அதுவும் ஒரு நன்மைக்கு. சரி. இருந்தாலும் யார் என்றால் இன்னும் இந்த தெருக்கூத்து கலையை உலகமெங்கும் அதாவது ஒளிபரப்பு செய்யக்கூடிய கண்டிப்பா நமது உடன் பிறப்பான அண்ணனாகப்பட்ட இந்த யூடியூப் சேனல் ஆமா செல்வன் அவர்கள் அதாவது ஐயா இந்த கலையை ஆமா ஒரு அதாவது இங்க மட்டும் இல்ல உலகமெங்கும் பரவ செய்தவர். ஆமா. அவருடைய குடும்பமாகப்பட்டது ஆள் போல் தலைத்து அருகுமுள் போல் வேறுண்டி மூங்கில் போல் உயர்ந்து போரிலே வீரனாகவும் பொறுமையில் தர்மனாகவும் தானத்துக்கு கர்ணனாகவும் சொல்லுக்கு ஹரிச்சந்திரனாகவும் இந்த உலகிலே இந்த கலையை மென்மேலும் வளர செய்த அவருடைய நல் உள்ளங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் அவருடைய சேனல் ஆகப்பட்டது மென்மேலும் வளர வேண்டும் என்று ஆண்டவனாகிய ஏழுமலையாருடைய சன்னதி எப்படி ஓங்கி வளர்கிறதோ அதாவது புரட்டாசி மாசத்துல இன்னைக்கு கண்டிப்பாங்க அவருடைய சன்னதி எப்படி சிறந்து விளங்குகிறதோ அது போல வருகை தந்துள்ள அனைத்து குடிமக்களுடைய குடும்பமாகப்பட்டது பட்டி பெருக வேண்டும். ஆண்பானை பொங்க வேண்டும். ஆண்போட பக்கம் அரசு கட்டி ஆளணும், பெண்போட பக்கம் பெருங்குடி கட்டி ஆள வேண்டும் என்று அந்த ஆண்டவனாகிய ஏழுமலை. அது மட்டும் இல்லாமல் அண்ணனாகப்பட்ட பழனிசாமி அண்ணன் இந்த கலை நம்மளுக்காக வரவழைப்பு கொடுத்த நல்லுள்ளம் கொண்ட பழனிசாமி அண்ணன். ஆமாங்க. அது மட்டும் அக்கா பேரு எனக்கு தெரியல. காந்தாமணி அக்கா குடும்பமாகப்பட்டது பட்டி பெருக வேண்டும், பால்பானை பொங்க வேண்டும், ஆண் போன பக்கம் அரசு கட்டி ஆளணும், பெண் போன பக்கம் பெருங்குடி கட்டி ஆள வேண்டும். இந்த பெருமாள் சன்னதியாகப்பட்டது எப்படி வளர்கிறதோ அதுபோல அவர்களுடைய குடி கோபுரமாகப்பட்டது இந்த ஆலமரம் அது எப்படி வாழையடி வாழையாக வளர்கிறதோ ஆலமரம் அது விழுது விட்டு தலைத்துக் கொண்டே இருக்கும். அது போல அவருடைய குடும்பமாகப்பட்டது ஆள் போல் தலைக்க வேண்டும் என்று அந்த ஆண்டவனை ஆகிய எம்பெருமானை பிரார்த்திக்கிறேன். ராமோனே ஒவ்வொரு அதாவது கேமரா வைக்கும் பொழுது அது ஸ்டாண்ட் வச்சு அந்த ஒளிபரப்பு செய்யக்கூடாது. ஆனால் தன்னுடைய கஷ்டத்திலையும் ஒரு இரவு முழுவதும் இப்படியே அந்த கையை வைத்துக் கொண்டு பிடிக்கும் பொழுது எவ்வளவு கஷ்டம் பாத்தீங்களா? கண்டிப்பாங்க. இப்படியும் நம்மளுடைய கலையை ரசித்துக் கொண்டிருக்கிற அன்னுடைய சேனல் ஆகப்பட்டது லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி. இப்படி நான் அந்த சபைக்கு வந்திருக்கும் பொழுது நான் யார், என்னுடைய பெயர் என்ன, எதற்காக நான் வந்திருக்கிறேன் சொல்லவா? சொல்கிறேன்.
டீ ஒன்று வாங்கிட்டு உள்ள போய் கொடுப்பாங்கப்பா நான் கேளு உள்ளே போ சாரதகி, ஐயா என்னுடைய பெயராகப்பட்டது எப்படி என்று தெரிந்தாயா? எப்படிங்க? என் பெயராகப்பட்டது கண்ணன், கண்ணன், வண்ணன், வண்ணன், மணிவண்ணன், மணிவண்ணன், கோவிந்தன், கோவிந்தன், கோபாலன், கோபாலன், நந்தன், நந்தன், முகுந்தன், முகுந்தன், கார்மேகன், கார்மேகன், கமலக்கண்ணன், கமலக்கண்ணன், ஆத்தல், ஆத்தல், அழித்தல், அழித்தல், காத்தல் அனைத்தையும் பெற்றிருப்பதால் ஆமாங்க. ஹரி நமோ நாராயண மூர்த்தி என்பதை தெரிந்தாயா? ஐயா கண்ணா சரிங்க இப்பதாங்க புரியுதுங்க. தெரிந்து விட்டாயா? அப்படி ஹரிநமோ நாராயணமூர்த்தியா இருந்தாலும் ஆ. இந்த ஹரிநமோ நாராயணமூர்த்தி என்றதும் டைட்டில் இல்லையா? ஓ, இப்படி தெய்வமாக அந்த ஆத்தல் அழித்தல் காத்தல் அனைத்தையும் பெற்றிருப்பதால் இப்படி இந்த பூலோகத்தில் உன்னை பெற்றது யார் ஐயா அப்படின்னு கேட்கிறாய். பேர்பட்ட கடவுளை பெற்ற தாயார். தாயார் ஆமாங்க. சொல்லவா? போதுங்க ஐயா டீ குடிக்கிறாங்க. டீ காபி வரப்பி சாயா இது டீ டைம். சாரதகி, நான் வசுதேவன் மைந்தனாய் வசுதேவருக்கும் வசுதேவருக்கும் தேவகி அம்மையாருக்கும் ஆமாங்க ஐயா 8வது குழந்தையாக இந்த பூலோகத்தில் கிருஷ்ணராக ஜனனம் எடுத்திருக்கிறேன். ஓ 8வது குழந்தையா? ஆமா. சரிங்க ஐயா. அப்படி இருந்தாலும் எனக்கும் 10 அவதாரங்கள். அது என்னென்ன அவதாரம் ஐயா? தசாவதாரம் 10 என்றும் சொல்வார்கள். அது எப்படி ஐயா? மச்சம், மச்சம், கூர்மம், கூர்மம், வராகம், வராகம், வாமனம், வாமனம், நரசிம்மம், நரசிம்மம், ராமர், ராமர், பலராமர், பலராமர், பரசுராமர், பரசுராமர், கிருஷ்ணர், கிருஷ்ணன், கல்கி, கல்கி. இப்படி நான் 10 அவதாரங்கள் இந்த பூலோகத்தில் எடுத்திருக்கிறேன். சரிங்க எதற்காக தெரியுமா? ஐயா. அக்கிரமத்தை எல்லாம் அழித்து சரி தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக நான் எடுத்த அவதாரம் 10. 10 கிரீதா, திரிதா, துவாபரி, கலியுகம், கலியுகம் 4 யுகம். 4 யுகத்துல சரிங்க 10 அவதாரங்கள் எடுத்திருக்கிறேன். ஆமாங்க. ஆமா. என்ன காரணம் எப்படி என்றால் ஐயா? 10 அவதாரத்தில் முதல் அவதாரம் மச்சம். மச்சம், மச்சம் என்றால் மீன். மீன். மீன் அவதாரம் எதற்காக எடுத்தேன் தெரியுமா? எப்படிங்க? சொல்கிறேன் வா. நீ இன்னமா குடிக்கிற? எவ்வளவு நேரம்? அண்ணாந்து குடிக்கிறேன். நான் மச்சம் அவதாரம் எடுத்து ஐயா. ரிக்வேதம், ரிக்வேதம், யஜுர், யஜுர், சமர், சமர், அதர்வனம், அதர்வனம், ரிக், யஜுர், சமர், அதர்வனம் என்று சொல்லக்கூடிய
ஆமாங்க. 4 வேதம். வேதம். ஒவ்வொரு உயிரையும் படைக்க செய்வதும் அதுதான். சரிங்க. இன்னாருக்கு இன்னார் என்ற தலையெழுத்தை நிர்ணயிப்பதும் அதுதான். ஆமாங்க. ஒரு மனிதனாகப்பட்டவன் இந்த பூலோகத்தில் பிறந்தால் அவனுடைய ஆயுள் காலத்தை நிர்ணயிப்பதும் அந்த வேதங்கள் தான். சரி. அப்படி ரிக்கி யஜுர் சமர் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய ஆமா. 4 வேதமும் என்னுடைய மகனான சரிங்க. பிரம்மதேவனிடத்தில் இருந்தது. யாரு சத்தியலோகம் ஆண்டு வரக்கூடிய சதுர்முக பிரம்மதேவன் இடத்தில பிரம்மதேவனிடத்தில் இருந்தது. சரிங்க. அப்படி இருக்கும்பொழுது ஐயா பிரம்மதேவன் தான் இந்த ஒவ்வொரு மனிதர்களை பிறக்க செய்வது. ஆமா. இன்னாருக்கு இன்னார் என்ற தலையெழுத்தை நிர்ணயிக்க செய்வது. சரி. ஒருவர் இந்த பூலோகத்தில் இங்க பிறந்திருப்பாங்க, இது என்ன ஒரு செல்லப்புல குட்டை. ஆமாங்க. ஆனால் அவர்களுக்கு தலையெழுத்தாகப்பட்டது சரி சேலத்துல முடிச்சிருக்கும். உண்மைதான். சேலத்துல இருந்து ஐயா அவளுடைய பெருமை, அதாவது தலையில, அதாவது ஒருவருக்கு ஒருவர் ஆமா அதாவது கணவன் மனைவி என்ற உறவை நிர்ணயிப்பது. சரி. ஒரு குழந்தையாகப்பட்டது பிறந்தால் ஆமா இந்த குழந்தையாகப்பட்டது வளரும் பொழுது சரி பெரிய ஒரு பதவிக்கு செல்லும். கண்டிப்பா. அப்படி என்று அந்த குழந்தையினுடைய தலையெழுத்தை நிர்ணயிப்பது. சரிங்க ஐயா. இதெல்லாம் பிரம்மச்சூடாகப்பட்ட ஆமா ரீக்கி யஜுர் சமர் அதர்வனம் என்று சொல்லக்கூடிய 4 வேதத்தால் மட்டுமே சரி அதை கணிக்க முடியும். ஆமா. அப்படி சொல்லக்கூடிய பிரம்மதேவனத்தில் இருக்கும் பொழுது கயக்கிரீவன் என்று சொல்லக்கூடிய சோமகாசுரன் என்ன செய்தான் தெரியுமா? எப்படிங்க ஐயா? அந்த 4 வேதத்தையும் நானே எடுக்க கிடைக்க வேண்டும். சரி. நானே இந்த மும்மூர்த்திகளில் ஒருவராக இந்த ஒவ்வொரு உயிரையும் படைக்க வேண்டும். ஆமா. அப்படி என்பதற்காக அந்த சோமகாசுரன் என்ன செய்தான் தெரியுமா? எப்படி? இந்த 4 வேதத்தையும் களவாடி சென்றான். சரி. என்றால் திருடி சென்றான். ஆமாங்க ஐயா. திருடி கொண்டு எங்கே போய் பதுங்கினான் தெரியுமா? எப்படி? திருப்பார் கடலுக்குள் போய் பதுங்கினான். ஓ, திருப்பார் கடலுக்குள்ள. ஆமா. சரிங்க. அப்படி திருப்பார் கடலுக்குள் சென்று பதுங்கியவுடன் ஆமா. ஆனால் நான் யோசித்தேன், எப்படிங்க? அடே சோமகாசுரா, ஐயா, இப்படி ஒரு கனவான எண்ணத்தை வைத்து ஆமா 4 வேதத்தை தேடிக்கொண்டு சரி திருப்பார் கடலில் பதுங்கி விட்டாயே, ஆமா உன்னை நான் அழிக்க வேண்டும். சரி. அப்படி என்றால் ஒரு மனிதனாகப்பட்டவன் பிறக்கும் பொழுது இப்படிதான் மடிவான் என்றது விதி. சரி. அப்படி இருக்கும் பொழுது அவன் பிறக்கும் பொழுது எப்படி? இரவிலும் பகலிலும் உறங்காத ஜீவனால் மரணம் என்ற சாபத்தை பெற்றிருந்தான். சரிங்க. அப்படி இரவிலும் பகலிலும் தூங்காத ஜீவன் இது மீனுங்க. தெரியுமா உனக்கு? எனக்கு தெரியுங்க. நைட்டு ஃபுல்லா கடலுக்குள்ள நான் இருக்கிறேன். அப்படியா? ஆமாங்க. தண்ணியிலே இருக்க? தண்ணில இருக்கிறேன். சரி. அப்படி சரி இரவிலும் பகலிலும் உறங்காத ஜீவனால் மரணம் என்ற சாபத்தை பெற்றிருந்தான் அந்த சோமகாசுரன். யாரே சோமகாசுரன்? அப்பொழுது நான் என்ன செய்தேன்? ஐயா, மீனாக அவதாரம் எடுத்தேன். எடுத்து திருப்பார் கடலுக்குள் சென்றேன். ஆமா அந்த கயக்கிரீவன் என்று சொல்லக்கூடிய சரி சோமகாசுரனை வென்று ஆமா 4 வேதத்தையும் மீட்டு வந்து சரி என் மகனான பிரம்மதேவனிடத்தில் ஒப்படைத்தேன். சரிங்க ஐயா. இதற்காக நான் எடுத்த முதல் அவதாரம் ஆமா மச்சம். மச்சம். இரண்டாவது கூர்மம். கூர்மம். கூர்மம் என்றால் ஆமை. ஆமை. தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் ஒரு புறமும் நரை பிறை முப்பு பிணி பீடை. சரி. எப்படி? ஐயா, இதெல்லாம் இந்த பூலோகத்தில் வரக்கூடாது. ஆமாங்க. எங்களுக்கு என்றும் இளமையாகவே நாங்கள் காணப்பட வேண்டும். சரி. அப்படி என்று தேவர்களும் அசுரர்களும் என்னிடத்தில் வந்து முறையிட்டார்கள். ஆமாங்க. அப்படி நரை பிறை முப்பு பிணி பீடை வரக்கூடாது என்றால் சரி நீங்கள் தேவ அமிர்தம் உண்ண வேண்டும். ஆமா. அப்படி தேவ அமிர்தத்தை எடுத்து உண்டால் சரி உங்களுக்கு நரை பிறை முப்பு பிணி பீடை ஆகப்பட்டது நெருங்காது. ஆமா. அப்படி என்று தெரிவித்தேன். சரி. அப்படி என்றால் தேவ அமிர்தம் எங்கே கிடைக்கும்? எங்கே கிடைக்கும்? அப்படி என்று சரிங்க தேவர்களும் அசுரர்களும் என்னிடத்தில் கேட்டார்கள். உண்மைதான். தேவ அமிர்தமாகப்பட்டது அதாவது எப்படி கிடைக்கும் என்றால் எப்படிங்க? திருப்பார் கடலை பாண்டமாகவும் மந்திரகிரி மலையை மத்தாகவும் சந்திரனை தூணாகவும் சரி ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய பாம்பை அணைக்கயிறாகவும் வைத்து ஆமாங்க அமிர்தம் கடைந்தால் ஐயா அங்கே பிறக்கும். சரி அப்படி என்று தெரிவித்தேன். இது சுலபமா கடைய முடியுமா என்று ஆமா தேவர்களும் அசுரர்களும் நினைத்தார்கள். சரி. அப்பொழுது ஆதிசேஷன் ஆகப்பட்டது நான் இருக்கிறேன், ஆமா வாருங்கள் நாம தேவ அமிர்தம் கடைவோம் என்று சரி அமிர்தத்தை கடைய ஆரம்பித்தார்கள். ஐயா, அந்த அமிர்தத்தில் ஆமா அந்த அமிர்தத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அப்படி முதலாக சரி இங்கே பிறந்தது மூதேவி. மூதேவி. இரண்டாவதாக பிறந்தது சரி ஸ்ரீதேவி. அதன் பிறகு காமதேனு பிறந்தது. ஐயா, அதன் பிறகு கற்பக விருட்சம் பிறந்தது. சரி வெள்ளை யானைகள் பிறந்தது. ஆமா. பட்டத்து பட்சிகள் பிறந்தது. சரி 60,000 பட்ட ஸ்திரீ பெண்கள் பிறந்தார்கள். ஆமா. அப்படி ஒன்றன் பின் ஒன்றாக பிறக்கும் பொழுது சரிங்க ஆஹா இவ்வளவு அழகாக ஆமா இவ்வளவு அழகாக விசித்திரமான பொருள்கள் எல்லாம் கிடைக்கிறதே. சரி அப்படி என்று அப்படி அதிவேகமாக அமிர்தம் கடைய ஆரம்பித்தார்கள். சரி அப்படி அதிவேகமாக அமிர்தம் கடையும் பொழுது ஐயா, என்ன நடந்தது தெரியுமா? எப்படி? ஆதிசேஷனாகப்பட்டது தலைப்புறமும் வால்புறமும் விழித்தார்கள் பார்த்தாயா? ஆமாங்க. அப்பொழுது அந்த வலி தாங்க முடியாமல் சரிங்க விஷத்தை கக்கியது. ஓ, விஷத்தை. அந்த விஷமாகப்பட்டது ஆமா. அதற்கு பெயர் ஆலகால் விஷம். சரிங்க. அதை எடுத்து என்னுடைய மைத்துனராகப்பட்டவர் ஆமா முக்கன் படைத்த பரமேசன் உண்டார். சரிங்க. அவர் உள்ளும் பொழுது அந்த விஷத்தை அதாவது
குடித்து விட்டால் சரி மாண்டு மடிந்து விடுவான் என்பதற்காக ஆமா அதாவது என்னுடைய தங்கையாகப்பட்டவர் சரி உமா பார்வதி என்ன செய்தால் தெரியுமா? எப்படி ஐயா இந்த விஷத்தை உள்ள இறக செய்யக்கூடாது என்பதற்காக ஆமா கழுத்திலே நிறுத்தினார். கழுத்துல? ஆமா ஆ. அவருக்கு அப்பொழுது நீலகண்டன் என்ற பெயரும் அப்பொழுது சரிங்க அவருக்கு கிடைத்தது. ஆமா அப்படி இருக்கும் பொழுது சரி பார்த்தார்கள் விசித்திரமாக பிறக்கிறது என்று அதிகமாக கழியும் பொழுது ஆமாங்க அந்த மந்திரகிரி மலை சாய ஆரம்பித்தது. சாய் விட்டுறது சாய் விட்டது. சரி சாய்ந்து விட்டால் ஆமாங்க உலகம் அழிந்து விடும். சரி அப்படி என்பதற்காக ஆமா ஐயோ மலை சாய்கிறதே என்று நான் என்ன செய்தேன்? எப்படி ஆமையாக அவதாரம் எடுத்து அந்த மலையை இந்த முதுகில தூக்கி நிறுத்தினேன். சரி இதற்காக நான் இரண்டாவது எடுத்த அவதாரம் ஆமை அவதாரம் ஆமை கூர்மம். சரிங்க அதுக்குதான் ஆமைக்கு மலை போல கண்டிப்பாங்க மேல மேனி இருக்கும். ஆமா அதாவது வராகம். வராகம் என்றால் பன்றி. பன்றி அவதாரம் பன்றி அவதாரம் எதற்காக எடுத்தேன் தெரியுமா? என்ன காரணம்? அதாவது நரகாசூரனாகப்பட்டவன் சரி தேவர்களை எல்லாம் சிறைபிடித்து ஆமா அதல விதல ரதல்தல என்று சொல்லக்கூடிய சரி பாதாள லோகத்தில் சிறைபிடித்தான். பாதாள லோகத்தில் ஆமா சரி அப்படி பாதாள லோகத்தில் சிறைபிடிக்கும் பொழுது ஆமா என்ன நடந்தது தெரியுமா? எப்படி நரகளிலே கோட்டை கட்டி ஆமா நரகாசுரன் அங்கே பதுங்கியிருந்தான். சரிங்க அப்போது நான் என்ன செய்தேன்? எப்படி பன்றியாக அவதாரம் எடுத்து பூமியை என் கோரை பற்களால் தூக்கி சரி நரகாசுரனை கடித்து ஆமா தேவர்களை இட்டு இக்கத்தை தீக்கினேன். ஆமாங்க இதற்காக நான் பன்றி அவதாரம் எடுத்தேன். சரிங்க அடுத்தது வாமனம். ஆமா மாவர சக்கரவர்த்தியினுடைய மதத்தை அடக்குவதற்காக சரி வாமன அவதாரம் எடுத்தேன். ஆமா ராம அவதாரம் எடுத்தேன். சரி அதான் நரசிம்மம். ஆமா அதாவது இரணியன் இரணி அச்சுதன் என்று சரி இரண்டு அரக்கர்கள் இந்த தேவர்களை அதாவது துன்புறுத்தினார்கள். ஆமா இரணீயனை மடிப்பதற்காக ஐயா என்ன செய்தேன்? எப்படி பிரகல்நாதன் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மகனை பிறக்க செஞ்சேன். சரி ஹரி நமோ நாராயணமூர்த்தி என்று ஆமா அகிலமும் ஓத செய்தேன். சரி அப்பொழுது இரணியனாகப்பட்டவன் என்ன செய்தான் தெரியுமா? எப்படி இரணியோ நமோ என்று அனைவரும் பாடம் கற்க வேண்டும் சரிங்க அப்படி என்று கட்டளையிட்டான். ஆமா அப்பொழுது பிரகநாதன் சரி இரணியோ நமோ என்று நான் பாடம் படிக்க மாட்டேன், இல்லங்க ஹரி நமோ நாராயணா என்றே பாடம் படிப்பேன் என்று சொன்னான். சரி ஹரி என்பவன் எங்கே இருக்கிறான் ஆமா அப்படி என்று இரணியன் கேட்டான். சரி அப்படி இரணியன் கேட்கும்போது எப்படிங்க ஹரி என்பவர் தூணிலும் துரும்பிலும் இருப்பார், எதிலும் இருக்கும் யாகமூர்த்தி என்று பெயர் படக்க செய்தேன். அப்படி பெயர் படைக்கும் போது இந்த தூணிலே அரியாகப்பட்டவர் நிற்கிறாரா அப்படின்னு கேட்டான் இரணியன். இந்த தூணிலே அரியாகப்பட்டவர் நிற்கிறார் அப்படி என்று சொல்ல அந்த தூணை எட்டி உதைத்தான் இரணியன். ஓ இரணியன் ஆமா. சரிங்க ஐயா அப்போது நான் என்ன செய்தேன்? எப்படி உடலெல்லாம் மனித உடலாகவும் முகம் மட்டும் சிங்கமாகவும் அவதாரம் எடுத்து நரசிம்ம அவதாரம் எடுத்து ஆமாங்க இரணியனுடைய மார்பை பிளந்து இரணியனை சம்பாரம் செய்தேன். ஆமா அதுக்காக நான் எடுத்த அவதாரம் சரிங்க நரசிம்மம். நரசிம்மம் ராம அவதாரம். ஆமா ஒருவனுக்கு ஒருத்தி என்பதை உணர்த்துவதற்காக எடுத்த அவதாரம் ராம அவதாரம். ராம அவதாரம் விவசாயத்தை உணர்த்துவதற்காக எடுத்த அவதாரம் பலராம அவதாரம். தாயா இருந்தாலும் தந்தையா என்றாலும் நீதி என்பது நிலைக்க வேண்டும் அப்படிக்காக பரசுராம அவதாரம் எடுத்தேன். இப்பொழுது கிருஷ்ண அவதாரம் எதற்காக எடுத்துக்கிறேன் தெரியுமா? சொல்கிறேன். பாண்டவர்க்கு மாமனாகினான் திருப்பதி மிதியாத பாதமும் திருநீர் அறியாத நெத்தியுமே கிடையாது. அப்படி என்னை கோரி ஒரு மனதாக என்னை நம்பின பாண்டவர்களுக்கு மாமனாகவும் என்னை எதிர்த்ததோ துரியனுக்கு யமனாகவும் காட்சியளித்து அக்கிரமத்தை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காக கிருஷ்ண அவதாரத்தில் இருக்கிறேன். இருந்தாலும் இந்த தினத்திலே என்னை கோரி அத்த மக்கள் ஐவராஜாக்கள் எப்படி அத்தை மக்கள் ஐவராஜாக்கள் கண்ணிமை போல் பார்த்துக் கொள்வேன் என்று வல கையில் கங்கணம் கட்டி கண்ணிமை போல் பார்த்து வருகிறேன். இந்த தினத்திலே ஐவராஜாக்களும் என்னை கோரி தவம் புரிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நான் காட்சி அளிக்க வேண்டும். அப்படியா போகலாமா? என்னுடைய தேவியாகப்பட்டவர் லட்சுமி அப்புறத்தில் இருக்கிறார். நான் அழைத்ததாக லட்சுமி அழைத்தவா நாங்கள் அனைவரும் சென்று பாண்டவர்களை லட்சுமி அழைக்க லட்சுமி சபைக்கு வருகின்ற விதம் காண்க.